வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியை ஆரம்பிக்கும் பொழுதே நான் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். நான் சொல்லக்கூடிய கருத்துகள் மிக நீண்ட கருத்துகளாக இருக்குமே என்றால் இந்த காணொலி ஒரு நீண்ட காணொலியாக இருக்கும். கருத்துகள் ஒரு சிறிய கருத்துகளாக அமையக்கூடிய பட்சத்தில் இந்த காணொலி ஒரு சிறிய காணொலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்துவிட்டு அந்த காணொலியை நான் பேசியிருந்தேன். அந்த காணொலியை நான் ஆரம்பித்த பொழுது நான் தேடி எடுத்த கருத்துகளும் எனக்கு கிடைத்த செய்திகளையும் மையப்படுத்தி தான் அந்த காணொலியை நான் எடுத்து வைத்தேன். அதை ஆரம்பித்த பொழுது நான் எடுத்த அந்த வேகம் முடிகின்ற பொழுது ஒரு அதிதீவிர ரயில் வண்டி பயணிக்கக்கூடிய ஒரு வேகத்தை எட்டியிருந்தது என்பதுதான் நிஜம். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளில் உண்மையிலே விமர்சனத்திற்கு உட்பட்டதா அல்லது திட்டமிட்டு அந்த விமர்சனம் உருவாக்கப்படுகிறதா என்பதை மையப்படுத்தி தான் அந்த காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன். பலர் எனக்கு அந்த காணொலியை மையப்படுத்திய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அந்த கருத்துகளில் அவர்கள் சொல்லியிருந்த தகவல் இப்பொழுதுதான் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள். நான் குறிப்பிட்டிருந்த அந்த விடயத்தில் எந்தவிதமான ஒரு முகப்பூச்சோ நான் எடுத்துக்கொண்டு அந்த விடயத்தை பேசவில்லை. உண்மையிலே அங்கு என்ன நடந்தது என்பதை உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை மட்டும்தான் நான் எடுத்து வைத்தேன். உண்மையை பேசுகின்ற பொழுது அதற்கு ஒரு வலு இருக்கிறது என்பதைத்தான் அந்த காணொளி நமக்கு பறைசாற்றியது. அங்கு என்ன நடந்தது, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, வைத்தியர் நடந்து கொண்ட செயல்பாடுகள் என்ன, அதன் பின்பு வைத்தியர் அவர்கள் மன்னிப்பு கேட்டதோடு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது என்பதாகத்தான் நாம் அந்த களங்களை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் வைத்தியர் மீது வழக்கு தொடுக்கப்பட வேண்டும், வைத்தியர் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் குற்றவாளி. எப்படி ஒரு பொது வெளியில் மக்களை தாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுப்பார் என்கின்ற கேள்விகளை பலர் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் வைத்தியரை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடா அல்லது ஏதாவது ஒன்றை பேசி நம்மை முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடா என்கின்ற கேள்விதான் மனதிற்குள் எழும்புகின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உணவு விடுதியில் நடந்து கொண்டிருந்த விடயம் ஒரு விமர்சனத்திற்கு உட்பட்டது என்கின்ற கருத்துகள் பலராலும் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் உண்மை என்னவென்று தெரிந்த பொழுது விமர்சித்தவர்கள் கூட அமைதியாகிவிட்டார்கள். காரணம், ஒரு சரியான முடிவைத்தான் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கிறார் என்பதைத்தான் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து. ஒரு பெண் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பெண்ணை அழைத்து கொண்டு செல்லக்கூடியவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அதைவிட இழிவான ஒரு செயல்பாடு என்ன இருக்கிறது என்பதுதான் கேள்வி. வைத்தியர் அர்ஜுனா அந்த இடத்தில் அவர் பட்ட கோபம், அவர் நடந்து கொண்டிருந்த விடயம், ஒரு பெண் மீது அவர் அந்த பெண்ணை காக்க வேண்டும் என்கின்ற உடன்படிக்கையில் அவர் நடந்து கொண்ட ஒரு விடயம் என்பதுதான் பதிவு. இதுதான் அங்கு பலராலும் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் செய்த விடயத்தில் ஏதோ பிழை இருக்கிறது என்கின்ற எண்ணம் வைத்தியருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். அல்லது நான் ஒரு பொது வெளியில் ஒரு பொது சமூகம் சார்ந்த ஒரு விடயத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நான் ஒரு சமூகம் கலந்த விடயத்தில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்து வைத்து விட்டேனோ என்கின்ற ஐயம் வைத்தியருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். அதன் அடிப்படையில் தான் வைத்தியர் அந்த விடயத்தை மையப்படுத்தி மன்னிப்பு கேட்டார். அந்த சம்பவத்தை மையப்படுத்தி மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்ட வைத்தியர் ஒரு மகான் என்கின்ற அடிப்படையில் தான் பார்க்க முடிகின்றது. காரணம், தவறு செய்தவர்கள் அவர்கள், தண்டித்தவர் இவர். ஆயினும் நாம் கடுமையாக தண்டித்து விட்டோமே என்கின்ற அடிப்படையில் அவர் மன்னிப்பு கேட்ட விடயம் ஒரு உண்மையிலே ஒரு உயர்ந்த ஒரு நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஆண்டவன் கட்டளை என்கின்ற ஒரு திரைப்படத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் பாடுவதாக ஒரு பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்கின்ற அந்த பாடலிலே ஒரு மனிதனுடைய மனநிலையை சொல்லி அவன் எப்படி தெய்வ நிலையை அடைகிறான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்து கொண்டு வரும். ஏறக்குறைய வைத்தியரை இப்பொழுது அவர் ஒரு உயர்நிலையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக
அவர் மன்னிப்பு கேட்ட அந்த விடயம் மாறி இருக்கிறது என்பது நாம் இங்கு உணர வேண்டியதிருக்கின்றது. எல்லா மனிதர்களும் அதை பின்பற்ற வேண்டிய ஒரு களத்திலும் இருக்கிறோம் என்பதுதான் நிஜம். பின் ஏன் வைத்தியர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும்? பின் ஏன் வைத்தியர் கைது செய்யப்பட வேண்டும்? பின் ஏன் காவல்துறை வைத்தியரை கண்டிப்பாக கைது செய்து அவரை அழைத்து செல்ல வேண்டும்? அமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்கின்ற பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இந்த கேள்விகளை யார் எழுப்புகிறார்? எதற்காக இந்த கேள்விகள் எழுப்பப்படுகிறது என்கின்ற கருத்துக்குள் நாம் போகின்ற பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக இதன் பின்னணியில் இருப்பது அரசியல் என்கின்ற களம் தெளிவாகவே தெரிகின்றது. வைத்தியரை பொறுத்த மட்டில் தான் ஒரு இலக்கோடு இப்பொழுது பயணிக்கின்றார். மாகாண சபையை நாம் கைப்பற்றிவிட்டால் மக்கள் சார்ந்த விடயங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது அவருடைய நம்பிக்கை. எனவே இந்த மாகாண தேர்தலை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அதற்காக அவர்கள் ஒரு குழுவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. அந்த குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு கேள்வி பேசக்கூடிய விடயம் அல்ல, அல்லது கேள்வி கேட்கக்கூடிய விடயம் அல்ல. ஒரு மாற்று அரசியலை கட்டுவிக்க வேண்டுமென்றால் அதற்கான களத்தில் ஒருவர் இறங்க வேண்டும். அப்படி இறங்கியவர் பின்னால் திரளக்கூடிய மக்கள் அந்த மாற்று அரசியலுக்கான களத்தை புரிந்து கொண்டு அவர்கள் பயணிக்க வேண்டும். ஏறக்குறைய வைத்தியர் பின்னால் திரண்டு நிற்கக்கூடியவர்கள் அந்த கோணத்தில் தான் பயணிக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு மாற்றமான ஒரு சூழல் தமிழர் தாயகத்தில் உருவாகிவிட்டால் இதுவரை இருந்த அரசியல் களத்திற்கு ஒரு எதிரான ஒரு அரசியல் களம் உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்படுகின்ற அந்த அரசியல் களம் மக்கள் சார்ந்த அரசியல் களமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு அரசியல் களத்தை நோக்கிதான் வைத்தியருடைய பயணம் இருக்கிறது என்பதாக நம்மால் சொல்ல முடிகின்றது. நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த மாகாண தேர்தலை வைத்தியருக்கு கிடைக்கக்கூடிய அல்லது வைத்தியருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா என்கின்ற கேள்விகளை எழுப்பினால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியருக்கென்று ஒரு பெரிய பட்டாளம் அவரை அறியாமல் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் வைத்தியர் இந்த மண்ணில் ஒரு அதிகாரமாக அமர்ந்து விட்டால் நமக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு எழுதுவதற்கான ஒரு தலைமை இருக்கும் என்று நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் அவர்கள் தொடர்ச்சியாக வைத்தியர் சார்ந்த கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வைத்தியரை தங்களுடைய வழிகாட்டியாக கொண்டு பயணிப்பதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் 2 நாட்கள் வெளியிட்ட அந்த காணொளிகளை வைத்துதான் இந்த கருத்துக்களை பதிவிடுகின்றேன். நான் வெளியிட்ட ஒரு காணொளி வைத்தியரை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சிலர் நினைத்த காரணத்தினால் அவர்களிடம் இருந்து எழும்பிய அந்த கோபக்கணைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது வைத்தியருக்கான ஒரு தளம் மிக வலுவாக கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.